ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் பியூட்டி ஹேக். நான் தான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மர் டைமில் நம்ம ஃபேஸில் இருக்கிற டேன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட ஆல்டர்னேட்டிவான ஒரு ரெடிமேட் ஃபேஸ் பேக், அதாவது ஃபேஸ் க்ரீம், அதோட ரிவ்யூவும் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸு போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணலாம். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகிற மாதிரி காமன் ரெமெடிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கான டீடன் ஃபேஸ் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு ஹாஃப் டொமேட்டோவில் இருக்கிற ஒரு பல்ப், அந்த டொமேட்டோ பல்ப்பை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் இதில் நம்ம கர்டு, டொமேட்டோ ரெண்டுமே ரொம்ப மைல்டான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின் டைப்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். எதுவுமே சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணலாம். நம்மள நிறைய பேர் இருக்கோம், எப்பா எனக்கு கர்டு டொமேட்டோலாம் தேடி பிடிச்சி மிக்ஸ் பண்ணலாம், எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி. அப்புறம் இன்னும் சில பேர் இருப்பாங்க, அதாவது நம்ம லெஜெண்ட்ஸ், தக்காளியெல்லாம் கை வச்சா எங்கள் அம்மா கொன்றுவாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கான ஒரு சஜஷன் இது. லோட்டல் ஹெர்பல்ஸ் ஒயிட் க்ளோ ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங் ஜெல் க்ரீம். இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இது எல்லா ஸ்கின் டைப்ஸுமே யூஸ் பண்ணலாம். அதுதான் இதோட ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். இதில் எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இதில் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்டும் மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட்ஸும் இருக்கிறதுனால இது ஃபேஸில் இருக்கிற டேனை ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த க்ரீம் சம்மரில் மட்டும் இல்லை, வின்டரில் கூட யூஸ் பண்ணலாம். மல்டிபர்பஸ் க்ரீம் தான் இது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெல் அண்ட் சன்ஸ்க்ரீன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது டெய்லி க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம், சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம சம்மரில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு க்ரீமாக இருந்தாலும் அதில் SPF ப்ரொடெக்ஷன் லெவலை செக் பண்ணணும். அப்புறம் அந்த க்ரீம் எவ்வளோ நேரம் ஸ்கின்னை சன்னுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்புறம் மெயினாக UVA அண்ட் UVB ரேஸ் அப்படின்னு சன்னில் இருந்து வர ஹார்ம்ஃபுல் ரேஸ் கிட்ட இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுதான்னு செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த லோட்டஸ் ஹெர்பல்ஸ் ஒயிட் க்ளோயிங் ஸ்கின் க்ரீம் நம்ம ஸ்கின்னை UVA அண்ட் UVB ரேஸ் கிட்ட மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதோடு இல்லாமல் SPF 25 ப்ரொடெக்ஷன் லெவல் இருக்குது இதுக்கு. ஸோ இது நம்ம ஃபேஸில் இருக்கிற டேனை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை 1 to 2 ஷேட்ஸ் வரைக்கும் பிரைட் ஆகுது. அதாவது கொஞ்சம் கலராக தெரியும் இது போட்டால். ஸோ இந்த சம்மரை பீட் பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் சாய்ஸ் இது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது. நான் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் இது முழுக்க என்னோட பர்சனல் சாய்ஸ் தான். இன்றைக்கி வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் டீடன் பாடி ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ரெடிமேட் க்ரீம் என்னன்னு சொல்லி அதுக்கான ரிவ்யூவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சா என்னோட சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான், அதையும் மறந்துடாதீங்க. பாய்.